தமிழ்நாட்டை ஆள தெரியாதவர்கள் ஆண்டதால் தான் அதிக கடன் சுமை ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையின் போது குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டவர், காஞ்சிபுரம் எப்போதும் அதிமுகவின் கோட்டை, இந்த பூமியில் இருப்பது புண்ணியம் என்று கூறினார். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தவறு, திமுக வைத்தால் சரியா என கேள்வி எழுப்பினார். திமுக தற்போது கட்சி அல்ல, அது கருணாநிதியின் குடும்ப கம்பெனியாகிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கொடுத்த நெருக்கடியால் தான் மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு தந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பேரறிஞர் அவர்கள் பிறந்த மண், பேரறிஞர் அண்ணா பிறந்த மண். எனக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சியை திரு கருணாநிதி குடும்ப முன்னேற்ற கழகம்னு மாத்திட்டார். இப்ப இருக்கிற திமுக கட்சி அல்ல, திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. உண்மைதானே? இன்றைக்கு திமுக என்று சொன்னால் அது திரு கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம். திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் குடும்பம்னா திமுக அது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. போய் பார்க்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி சினிமாவை நம்பி தேர்தலில் போடப்படும் ஓட்டுகள் வீணாகும் என தெரிவித்தார். எம்ஜிஆரையும் அரசியலுக்கு புதிதாக வந்துள்ள விஜயையும் ஒப்பிட்டு பேச வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருங்க. நாம கனவு காண்கிறோம், நல்லா தூங்கும் போது கனவு காண்கிறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க, அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்களாம் படிச்சவங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிங்க. நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும், தமிழகம் ஏற்றம் பெறதாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சி சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானே, இவரு நடிகர் தானே சார். அவரை இவரை ஒப்பிட்டு பேசாதீங்க. அவரு தெய்வம். எம்ஜிஆர் தன் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவழித்த தலைவர். அப்படி அங்க இருக்கிறாங்க. நிறைய பேசலாம், வேண்டாம், புதுசா இருக்காரு, வரட்டு பார்க்கலாம்.